சிறப்பான கூட்டத்திற்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு ஆசிரியர்கள் சார்பாகவும் பழைய நிர்வாகம் சார்பாகவும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த கூட்டத்தில் நான் கலந்துருக்கிறதுக்காக எனது வயது 10-20 குறைஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷம் ஏற்படுது. அந்த அளவுக்கு மனசு நிறைவாக இருக்குது. அதாவது ஒவ்வொரு வீட்டிலையும் முதியோர்கள், அதாவது அப்பா அம்மா தவிர தாத்தா பாட்டிகள் இருக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னாக்கா குழந்தைகளை வழி காட்டுறது, வழி நடத்துறது, அவங்களுக்கு நல்லது கட்டுறது, சொல்லிக் கொடுக்கறது எல்லாமே தாத்தா பாட்டிகள் தான். 8 மணி நேரம் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, மீதி 8 மணி நேரம் வீட்டில் இருக்காங்க. 8 மணி நேரத்தில் 6 மணி நேரம் தாத்தா பாட்டிகள் போட்டு தான் இருக்காங்க. ஏன்னாக்கா பெற்றோர்கள் வெளியில் வந்து அவங்க வேலையை சோர்வாக தூங்கிட்டு இருக்கலாம் அல்லது ஓய்வாக இருக்கலாம். அந்த சமயத்தில் பிள்ளைங்க கூட இருக்கிறது, அனுசரணையாக இருக்கிறது தாத்தா பாட்டிகள் தான். ஒரு சிறிய கதை சொல்றேன். அதாவது ஒரு நாட்டில் ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசன் வந்து ரொம்ப யோசிச்சான், நாட்டில் செலவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சான். அதனால வீட்டில் 60 வயதுக்கு மேலே யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் வெட்டி சாப்பிட்டுருங்க, அவங்கள கொண்டுடுங்க, அவங்களால செலவு அதிகமாகுது அப்படின்ட்டு ஒரு அறிவிக்கை வெளியே. அதன் போய் என்ன பண்ணாங்க, வயதானவர்கள் யார் யார் இருக்காங்களோ எல்லாரையும் அனுப்பி கொண்டாங்க. ஆனால் ஒரே ஒரு வீட்டில் ஒரு நம்மளை போல நல்ல மனசுடைய மகன் இருந்ததால அப்பா அம்மாவை வீட்டிலே ஒரு சுரங்கம் தோணும், அந்த சுரங்கத்தில் பத்திரமா சாப்பாடு கொடுத்து பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க. இப்படியே கொஞ்சம் நாள் போச்சு. அந்த நாட்டில் ஒரு கடுமையான பஞ்சம் இருந்தது. அந்த பஞ்சத்தை எப்படி தீர்க்கிறதுன்னு அரசனுக்கும் தெரியல, மந்திரிகளுக்கும் தெரியல. அந்த பஞ்சத்தை யார் தீர்க்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுப்பேன் அரசு அறிவித்தான். உடனே அந்த மகன்காரன் சுரங்கத்தை உள்ள போய் அப்பா அம்மா கிட்ட அரசனுடைய அறிவிக்க சொன்னான். உடனே அந்த அப்பா அம்மா அவன் காதில் எப்படி பஞ்சத்தை போக்குறதுன்னு ஒரு யோசனை சொன்னாங்க. அந்த யோசனையை அவன் வந்து அரசன்கிட்ட சொன்னான். அரசன் அந்த யோசனையை வெளியிட்டான். அதே போல் கடுமையான பஞ்சம் தீர்ந்தது. அதுக்கப்புறம் நாட்டில் மழை பெய்யல. மழைக்கு என்ன செய்யுது, தண்ணி கஷ்டமாயிடுது சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அது என்ன வழி அப்படின்னு சொல்லி யோசித்தான். அதுக்கப்புறம் அந்த மகன் அந்த சுரங்கத்துக்கு உள்ள போய் அவங்க அப்பா அம்மாவை சந்தித்து இது போல் கடுமையான தண்ணீர் பஞ்சம் இருக்குது, அந்த தண்ணீர் பஞ்சத்தை எப்படி போடுறதுன்னு ஆலோசனை கேட்டான். அவங்க அப்பா அம்மாவும் ஆலோசனை சொன்னாங்க. வருண பகவான் யாகம் செய்யுங்க, வருண ஜபம் பண்ணுங்க, மழை பெய்யும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் அரசன் வந்து எல்லோரும் மக்கள்கிட்டையும் சொல்லி வருண ஜபம் தியாகம் பண்ணாங்க, வருண ஜபம் பண்ணாங்க. அருமையாக மழை பெய்ஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு கடுமையான நோய் ஏற்பட்டது நாட்டில். அந்த நோய்க்கு பல மருத்துவம் பண்ணியிருந்தோம், இந்த நோயை தீர்க்க முடியல. கடைசியில் அந்த மகன்காரன் சுரங்கத்துக்கு உள்ள போய் அப்பா அம்மா சந்தித்து இந்த நோய்க்கு மருந்து என்னன்னு கேட்டான். அவங்க சொன்னாங்க, அதை வந்து அவன் அரசன் கிட்ட சொன்னான். அரசனும் அந்த நோய் என்ன வழின்னு சொன்னால் இந்த கடுமையான நோய் தீர்ந்தது. இதே போல் எல்லா 3 விஷயத்திலையும் துணை புரிந்த அவன் கொடுத்து பரிசு கொடுக்க அரசன் நினைச்சு கூப்பிட்டு கௌரவத்தை நினைச்சான். ஆனால் அன்போடு அவன் மறைச்சிட்டான். ஐயா மன்னிச்சிருங்க, இந்த 3 விஷயங்களையும் நான் சொல்லலை, வயதான எங்கள் அப்பா அம்மா தான் சொன்னாங்க. உங்கள் அப்பா அம்மா உயிரோடு இருக்காங்க, அதான் அடிச்சு கொடுத்தியப்பா. இல்லை ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி என்ன நடக்கலை, அவங்க வீட்டில் ஒரு சுரங்கம் தேடி பத்திரமா வச்சிருந்தேன். அவங்க சொன்ன, அதாவது வயதானவர்கள் சொன்ன அந்த 3 யோசனை தான் அரசனான அவங்க கிட்ட சொன்னேன், இதான் நடந்தது அப்படின்னா.
அதுக்கப்புறம் அரசன் மனு திருந்தி உலகத்தில் நாட்டில் பிள்ளைகளை விட இளைஞர்களை விட வயதான தாத்தா பாட்டிகள் முக்கியம் தேவை என்று அறிக்கை வெளியிட்டான். அதனால யாரையும் தாத்தா பாட்டிகளெல்லாம் மதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேச வாய்ப்பு நன்றி கூறி கேட்டுக்கிறேன். நன்றி.